Hi everyone, welcome to our channel. இன்னைக்கு 10th standard math chapter 1 exercise 1.5 of first sum பார்க்க போறோம். Using the functions f and g given below. Find f naught g and g naught f. Check whether f naught g equal to g naught f. First subdivision, f of x equal to x minus 6, g of x equal to x square. நம்ம first f naught g find பண்ணணும். Next g naught f கண்டுபிடிக்கணும். ரெண்டும் ஈக்குவலான ஆன்சரா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு எஃப் நாட் ஜி எடுக்கலாம். எஃப் நாட் ஜி இது எப்படி எழுதுவீங்கன்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படி எழுதுவீங்க. ஃபஸ்ட்டு எஃப் போட்டுக்கோங்க. செகண்ட் இருக்கிற ஃபங்க்ஷனை நான் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு நம்ம எழுதணும். நெக்ஸ்ட்டு இப்போ நமக்கு ஈஸியான மெத்தட் என்னென்னா ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ், ஃபஸ்ட்டு எஃப் தானே இருக்குது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் என்ன, எக்ஸ் மைனஸ் 6 அதை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நாட் போட்டுக்கோங்க. ஜி ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர் அதை எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எஃப் இருக்குது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் எக்ஸ் மைனஸ் 6 எழுதணும். நாட் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர், ஸோ அதை எழுதணும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த செகண்ட் வேல்யூ இருக்குங்களா எக்ஸ் ஸ்கொயர், இந்த எக்ஸ் ஸ்கொயர் வந்து இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். செகண்ட் வேல்யூவை வந்து எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன பண்ணணும், எக்ஸ் ஸ்கொயர்னு போடணும். அவ்வளோதான். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6 இது எஃப் நாட் ஜி. நெக்ஸ்ட்டு ஜி நாட் எஃப் ஃபைன் பண்ணலாம். இப்போ இதை எப்படி எழுதுவீங்க, ஜி அப்படியே வந்துடணும். நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போடுவீங்க. இதையே ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போடணும். இப்போ ஃபஸ்ட்டு ஜி தான் இருக்குது. ஸோ ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் எழுதிக்கோங்க. நாட் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது, எக்ஸ் மைனஸ் 6. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், செகண்ட் வேல்யூவை வந்து இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எக்ஸுக்கு பதில் என்ன போடுவீங்க, எக்ஸ் மைனஸ் 6ன்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 6 போடுங்க. இந்த ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் அப்படியே வந்துடும். இதனோட வேல்யூ ஜி நாட் எஃபோட வேல்யூ இதுதான். ஸோ இது ரெண்டும் ஈக்குவலான்னு பாருங்கள். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6ன்னு இருக்குது, இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் 6 தான் ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இதுலேருந்து நமக்கு இது ரெண்டும் அன்ஈக்குவல்னு தெரியுது. ஸோ எஃப் நாட் ஜி இஸ் நாட் ஈக்குவல் டு ஜி நாட் எஃப். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 பை எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ ஃபஸ்ட் எஃப் நாட் ஜி ஃபைன் பண்ணலாம். தி எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னு எழுதலாம். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ தான் ஃபஸ்ட் போடணும். ஸோ 2 பை எக்ஸ் போட்டுக்கோங்க. நாட் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2x ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ என்ன பண்ணணும், செகண்ட் வேல்யூவை வந்து இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். 2 பை எக்ஸுக்கு பதில் என்ன போடணும், 2x ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு போடணும். 2x ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ எஃப் நாட் ஜியோட வேல்யூ எழுதிக்கோங்க. 2 பை 2x ஸ்கொயர் மைனஸ் 1. இதுக்கு மேலே நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ எஃப் நாட் ஜியோட வேல்யூ இதுதான். நெக்ஸ்ட்டு ஜி நாட் எஃப் ஃபைன் பண்ணலாம். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதலாம். ஃபஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ எழுதிக்கோங்க. 2x ஸ்கொயர் மைனஸ் 1 நாட் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எழுதிக்கோங்க 2 பை எக்ஸ். ஓகேங்களா. இப்போது செகண்ட் வேல்யூவை நம்ம எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 2 ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 2 பை எக்ஸ் போடணும். 2 பை எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. நெக்ஸ்ட்டு இது ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும், 2 ஸ்கொயர் இஸ் 4, எக்ஸ் ஸ்கொயர் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. 2 4s are 8, 8 by x square minus 1. இதுக்கு மேலே நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இதோட நிறுத்திக்கலாம். இது ஜி நாட் எஃப். இப்போ பாருங்கள், எஃப் நாட் ஜியோட வேல்யூ 2 பை 2x ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு கிடச்சிருக்கு. ஜி நாட் எஃபோட வேல்யூ 8 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ ரெண்டுமே நாட் ஈக்குவல். ஸோ எஃப் நாட் ஜி இஸ் நாட் ஈக்குவல் டு ஜி நாட் எஃப். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 6 பை 3, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் எக்ஸ். ஃபஸ்ட்டு எஃப் நாட் ஜி ஃபைன் பண்ணுவோம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ போடுங்க. எக்ஸ் ப்ளஸ் 6 பை 3 நாட் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ போட்டுக்கோங்க 3 மைனஸ் எக்ஸ்.
இப்போ நம்ம என்ன பண்ணணும், செகண்ட் எலமெண்ட்டை நம்ம எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 3 மைனஸ் எக்ஸ்ன்னு போடணும். ஸோ 3 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 6/3. நெக்ஸ்ட்டு 3 + 6 is 9. 9 மைனஸ் எக்ஸ் பை 3. ஸோ எஃப் நாட் ஜியோட வேல்யூ இதுதான். நெக்ஸ்ட்டு ஜி நாட் எஃப் ஃபைன் பண்ணலாம். ஜி நாட் எஃப் இது எப்படி எழுதணும், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதணும். ஃபஸ்ட்டு ஜி இருக்குது, அப்போ ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது, 3 மைனஸ் எக்ஸ். நாட் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 6/3. இப்போ என்ன பண்ணணும், செகண்ட் எலமெண்ட்டை வந்து இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 3 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 6/3. ஓகேங்களா, 3 மைனஸ் இந்த எக்ஸுக்கு பதிலாக அந்த செகண்ட் எலமெண்ட்டை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 3 மைனஸ் எக்ஸ், இந்த மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணிக்கோங்க, மைனஸ் 6 டிவைடட் பை 3. 3 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 6/3ன்னு வருது. ஸோ அது எல்சிஎம் பண்ணுங்கள், 3 3s are 9 வந்துடும். இந்த மைனஸை உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணுங்கள், மைனஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் 6 மைனஸ் 6. 3க்கு 3 பண்ணிக்கோங்க, 9 மைனஸ் 6 is 3. 3 மைனஸ் எக்ஸ்ன்னு வரும் பை 3. ஜி நாட் எஃபோட வேல்யூ இதுதான், 3 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 3. ஸோ நம்ம இப்போ எஃப் நாட் ஜியோட வேல்யூ பாருங்கள், 9 மைனஸ் எக்ஸ் பை 3 வருது. ஜி நாட் எஃபோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 மைனஸ் எக்ஸ் பை 3 வருது. ஸோ இதுவும் நாட் ஈக்குவல் டு தான். இப்போ எஃப் நாட் ஜி இஸ் நாட் ஈக்குவல் டு ஜி நாட் எஃப். Fourth subdivision, f of x equal to 3 plus x, g of x equal to x minus 4. First f not g find பண்ணலாம். f of g of x னு எழுதலாம். First f of x ஓட வேல்யூ என்னது, 3 plus x. ஸோ அதை எழுதிக்கோங்க. not g of x ஓட வேல்யூ x minus 4. இப்போ என்ன பண்ணணும், செகண்ட் எலமெண்ட்டை இந்த எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 3 ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 4 போடுங்க. ஸோ 3 இந்த ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிட்டு எழுதுங்க, 3 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 4. 3 மைனஸ் 4 இஸ் மைனஸ் 1, எக்ஸ் போட்டுக்கோங்க, மைனஸ் 1. இது எஃப் நாட் ஜியோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஜி நாட் எஃப் ஃபைன் பண்ணலாம். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ g of x ஓட வேல்யூ x minus 4, not f of x ஓட வேல்யூ 3 plus x. இப்போது எக்ஸுக்கு பதிலாக இந்த செகண்ட் எலமெண்ட்டை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக இந்த 3 plus x போடுங்க, 3 plus x minus 4. 3 minus 4 is minus 1, x அப்படியே வரும். ஸோ x minus 1, g not f. ஸோ நமக்கு ரெண்டு வேல்யூ சேம் வேல்யூ தான். ஸோ therefore f not g equal to g not f. Next fifth subdivision, f of x equal to 4x square minus 1, g of x equal to 1 plus x. First f not g find பண்ணலாம். இது f of g of x னு எழுதலாம். First f of x ஓட வேல்யூ 4x square minus 1, not g of x ஓட வேல்யூ 1 plus x. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த செகண்ட் வேல்யூவை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 4 ஆஃப் எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணணும், 1 plus x. ஸ்கொயருக்கு ஸ்கொயர் போட்டுக்கோங்க, மைனஸ் 1. இப்போ வந்து நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். அதாவது a plus b the whole square ஃபார்முலா படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். ஸோ ஃபார்முலா என்ன, a plus b the whole square equal to a square 2ab plus b square. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம 1 plus x போடணும். அதாவது 1ங்கிறது a, xங்கிறது என்னது b. ஸோ a ஸ்கொயர்னா 1, 1 ஸ்கொயர் இஸ் 1, 2ab, 2 into 1 into xன்னு வரும். b ஸ்கொயர் இஸ் x ஸ்கொயர். ஸோ 1 plus 2 into x 2x, x ஸ்கொயருக்கு x ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஸோ இதனோட வேல்யூ என்னது, x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 மைனஸ் 1. இதை வந்து 4 உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணுங்கள். 4 into x ஸ்கொயர் 4x ஸ்கொயர், 4 into 2x 8x ப்ளஸ் 4 into 1 4 மைனஸ் 1. இப்போ என்ன பண்ணணும், கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் 2 இருக்குது. ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. 4x ஸ்கொயர் ப்ளஸ் 8x
ப்ளஸ் 4 மைனஸ் 1 இஸ் ப்ளஸ் 3. ஸோ இதுதான் ஆன்சர். எஃப் நாட் ஜியோட ஆன்சர் இஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 3. நெக்ஸ்ட்டு ஜி நாட் எஃப் ஃபைன் பண்ணலாம். இப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வரும். ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது 1 ப்ளஸ் எக்ஸ் நாட். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 4x ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம செகண்ட் எலமெண்ட்டை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 1 ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 4x ஸ்கொயர் மைனஸ் 1. இந்த 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். த ஆன்சர் இஸ் 4x ஸ்கொயர். ஜி நாட் எஃபோட வேல்யூ 4x ஸ்கொயர். ஸோ எஃப் நாட் ஜியும் ஜி நாட் எஃப்பும் நம்மளுக்கு வேறு வேறு ஆன்சர் தான் கிடச்சிருக்கு. ஸோ தேர்ஃபோர் எஃப் நாட் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி நாட் எஃப்.